கனிக்கு முதல்ல வந்து 2 பேரோட பேசுறதுக்கே தெரியாது. என்ன சொல்றீங்க சார்? இது கொஞ்சம் தைரியமான பொண்ணா மாத்துனது விஜி. அது 3 பொண்ணுங்கள பெத்துட்டு சினிமாவுல உட்காந்துட்டு சந்தோஷமா 70 வயசுல படுத்தா தூக்கம் வருதுன்னு சொல்றது வந்து, ஆனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல எங்கேயுமே தப்பு பண்ணாம, அதுவும் வந்து கிஷோர் மாதிரிலாம் ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட நின்று அதுக்கு அந்த விசிட்டிங் கார்டு இன்னும் யூஸ் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தனியாக அந்த ஃபஸ்ட் டே போகிற அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கை கனி வந்து போகுது விட்டு விட்டு ஒரு அம்மா மாதிரி இருந்துட்டு போகுது அப்படின்னு. ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க மாறி மாறி கேட்டுக்கணும் அப்படின்னா, எந்த புள்ளியிலிருந்து வாழ்க்கை உன்னை நகர்த்தி கொண்டு வந்து கதை சொல்ல வைத்திருக்கிறது? டிரெக்டர் ஆகாம இருந்திருந்தீங்கன்னா வேற என்னவா இருந்திருப்பீங்க? ஐ எம் 71, 71 வயசுல நான் மாத்திரை போடாம தூங்குறேன் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த 3 பேரும் தான் காரணம். Red Nool celebrating Kani. Title sponsor We Care Hair and Skin Clinic. Powered by We Love Homestays. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. We Love Homestay, a touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfectஆன homestay. For booking www.welovehomestay.com. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஓகே, இப்போ கதைப்பமா ஒன்று இருக்குது சார். பட் வந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம் ஒரு இந்த ஆங்கிள் எப்படி அது பண்ணீங்க, அந்த பேராஷூட் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுட்டு இருந்தேன். அதோட ஜேர்னி ஒன்று சொன்னாங்க, அதோட அந்த ஆக்டிங் பார்த்துட்டு. ஸோ நீங்கள் பேராஷூட் சீரீஸ் பார்த்தீங்களா? மேமோட ஆக்டிங் எனக்கு அது பெரிய ஆச்சரியம். என்னன்னா இல்லை என்ன விஷயம் என்னன்னா, கனிக்கு முதல்ல வந்து 2 பேரோட பேசுறதுக்கே தெரியாது. என்ன சொல்றீங்க சார்? ஆமாம், பயம், கை காலெல்லாம் உதறும். அக்கா சத்தியமாவா? ஆமா எனக்கு கொஞ்சம் யாரோடவும் பேச மாட்டாங்க. ஓகே, இதை வந்து இது கொஞ்சம் தைரியமான பொண்ணா மாத்தினது விஜி. ரஞ்சினி விஜி இல்லை, விஜி எங்கே பண்ணோம்னா, விஜய் அப்போ வந்து ஆரம்பத்தில் காம்பேரிங் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆமா, விஜயலட்சுமி. ஆமா ஆமா டிவியில் அப்போ இதை கூட்டிகிட்டு போகும்போது சும்மா பக்கத்தில் நில்லு அப்படின்னு கேமரா நிப்பாட்டி வச்சு இதோடைய கேமரா ஃபேர்லாம் போக்குனது. ஓகே, அதுக்கு பிறகு வந்து அவங்க மக்கள் டிவியில் போய் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அது அந்த நிகழ்ச்சி வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு. அங்கிருந்து தான் நான் கனியோட அந்த இதை பார்த்தேன். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா, இவங்க 3 பேர்ட்டையுமே எனக்கு ஒரு பிடித்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வாசலில் கார் நிறுத்தி வச்சுருப்பேன். ஒரு நாள் வந்து நிரஞ்சனி வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் கூடவே வரும். அப்படிங்கும்போது நான் ஒரு டிரைவர் வச்சுருப்பேன். அவரோட பேசி அது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் கார் ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நல்லா ஓட்டிடும், கார் நல்லா ஓட்டும். தெரியாதா? இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க, இது என்ன சொல்ல வரேன்னா, இவங்க என்ன பண்ணாங்க, என்ன அது மட்டும் கற்றுக்கிடுச்சு, என்னால் கற்றுக்க முடியுமான்னு யாருமே இல்லாமல் இதுவாக தனியாக வண்டி எடுத்து இதுவாக கற்றுக்கிடுச்சு. இது கற்றுக்கிடுச்சு, இது வண்டி ஓட்டுது அப்படின்னு விஜய், அப்போ நான் மட்டும் எப்படி சும்மா இருக்காது, எனக்கு யாரும் வேணான்னு சொல்லிட்டு நானாக ட்ரை பண்ணுறேன்னு அதுவாக ட்ரை பண்ணி எடுத்து அது 2வது நாள் நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்கு கூட்டு போகிறேன்னு வடபள்ளி வரைக்கும் கோயில் வரைக்கும் கூட்டு போயிட்டு எனக்கு ரஞ்சினி சொல்லி கொடுத்தா. விஜய்க்கு வந்து அதனால விஜய் அவளா தனியாக கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதுதான் வந்து அவங்க 3 பேருடைய அப்ரோச். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுங்கிறது வந்து அப்ரோச். அதே மாதிரி கனியோட அப்ரோச் வந்து இந்த கதைப்போமா கதை சொல்கிறது எல்லாமே கனியோட தனிப்பட்ட முயற்சி. அதேதான் ஆக்டிங். அதில் வந்து நான் எப்போதுமே நினச்சதில்லை, நம்மகிட்ட வந்து நான் கதை சொல்கிறது வந்து நான் கதையை யோசித்து நான் வந்து அதை சினிமாவுக்காக எதுக்க கேட்குற ப்ரொடியூசர்ஸ்க்கு சொல்கிறது. அது வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை. நான் வந்து ஒரு பெரிய கேதரிங்கில் எல்லாம் போய் கதை சொன்னது இல்லை. ஏதாவது மீட்டிங் கூப்பிட்டா போய் பேசுவேன், ஏதாவது பண்ணுறேன். அது மீட்டிங்கில் பேசுகிறோங்கிறது வேறு விஷயம். அதுக்கு நம்ம ஒரு மீட்டிங் போகிறோம்னா அதுக்கு என்ன டாப்பிக்கில் பேச போகிறோமோ அதுக்கு நம்ம தயார் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கதையை 50 பேரை உட்கார வச்சு அவங்கள மெஸ்மரைஸ் பண்ணுற விஷயம் வந்து எனக்கு வராது. இப்போ என்னை நீங்கள் சொல்ல சொன்னால் கூட நான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஆனால் என்னை ஒரு சினிமா கதை சொல்ல சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும், எனக்கு அது எப்படி சொல்லணும் அப்படின்னு தெரியும். ஆனால் ஒரு நாவலை நீங்கள் கதையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு விஷுவல் வரும், எனக்கு ஒரு இது வரும் அப்படின்னு. அதனால் இந்த ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கிட்ட இருந்தால் கணிக்கு அது வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் ஒத்துக்கிறது இல்லை. அது அதனுடைய முயற்சி அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ரொம்ப ஹானஸ்டாக சொல்லிட்டாருங்க, சீரியஸ்லி. அதுங்க சார், இந்த ஆக்டிங் பற்றி சார், பேராஷூட் சீரிஸ் ஆக்டிங் அதே மாதிரி அதுக்கு அவ்வளவு பயம். அதனால் இது வந்து பேராஷூட்டில் நடிக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் மிரண்டு போயிட்டேன் பார்த்து மிரண்டு போனது மட்டும் இல்லை, இப்படி ஒரு
ஏன்னா எனக்கு நான் விஜயை வந்து நான் காலேஜுக்கு போகும்போதே நான் சொல்லியிருக்கேன், "நீ மேக்கப் போடுவாடா" அப்படின்னு. "சிப்பாங்கப்பா" அப்படின்ட்டு போயிடுச்சு. ஆனால் அது பின்னாடி நடிக்க போச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். கனியை நான் வந்து அது யோசிக்கவே இல்லை. அது வெர்சடைல். அதாவது இப்போ என்னன்னா, கனி வந்து ஓ குக்கு வித் கோமாளி பண்ணுது, அப்புறம் வந்து இது பிக் பாஸ் போகுது, கதை சொல்லுது, நடிக்குது. இப்படி அதனுடைய தளத்தை விரிவுபடுத்திக்கிட்டே போகுது. ஒவ்வொரு பக்கமா எது வேணுமாலும், எங்கே வேணுமாலும் நான் ஃபிட் ஆவேன்னு. அதுவும் பாராசூட்லாம் பார்த்துட்டு நான் வந்து அ நான் வேற மாரி மிரண்டுட்டேன். அது அது ஏன்னா அஸ் டைரக்டரா எனக்கு தெரியும். எங்கே வீக் ஆகுதுன்னு. எங்கேயுமே வீக் இல்லாம ஒரு நான் வந்து இப்போ நம்மளே ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். ஆனா ஒரு பெர்ஃபார்மன்ஸில எங்கேயுமே தப்பு பண்ணாம, அதுவும் வந்து கிஷோர் மாரிலாம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டோட நின்னு, அது அது பண்ணும்போது, அது ஒரு அது ஒரு அதுக்கு அந்த விசிட்டிங் கார்டு இன்னும் யூஸ் ஆகல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பாராசூட்டுங்கிற விசிட்டிங் கார்டு அது இன்னும் யூஸ் பண்ணாம இருக்குன்னு நெனைக்கிறேன். அது யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. நான் எதுவுமே இப்போ பேராஷூட் எனக்கு வந்தது வந்து நான் எந்த முயற்சியும் எடுக்காம தான் வந்தது. ஸோ எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு நான் அப்பா சொல்ற மாரி ஒரு விசிட்டிங் கார்டா யூஸ் பண்ணி நான் போய் எந்த கதவும் தட்டுறது கிடையாது. அதனால ஓகே. எனக்கு என்னன்னா, அதுவா வர்ற விஷயங்களை ஏத்துக்கிட்டு பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாழ்க்கை அடுத்த நிமிஷம் ஒளிச்சு வச்சிருக்க ஆச்சரியங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எஸ். அந்த பேரன்புல சொல்ற மாரி அது. ஆ. ஓகே. சரி, இப்போ இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க மேம். என்னன்னா, மேம்னு வருது, அக்கான்னு வருது வரது ஓகே. இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ விஜய நிரஞ்சனிய இந்த வளர்த்தப்போ இருந்த அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொன்னாங்க. ஸோ அந்த விதத்துல கனி அவர்கள பார்த்து எவ்வளோ பெருமைப்பட்டுருக்கீங்க சார்? அப்பா! அப்படிங்கிற மாரி எந்த அளவுக்கு பெருமைப்பட்டுருக்கீங்க? அது உங்களுக்கே கேட்கறதுக்கு ஒரே கூச்சமா தான் இல்ல, இருக்கு. இல்ல, பட் ஒரு விஷயம் என்னன்னா, ஆம், விஜிக்கும் கனிக்கும் விஜிக்கும் நிரஞ்சனிக்கும் வந்து ஒரு அம்மா மாரியே பார்த்து பண்ணாங்க. அவங்க எல்லாத்தையும் பண்ணாங்க. அஸ் ஆல்வேஸ். அதில இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 3 பேருடைய உலகமும் தனியான உலகம். எப்படி? ரொம்ப அழகான உலகம். அதுக்குள்ள யாரும் போக முடியாது அந்த உலகத்துக்குள்ள. அவங்களுக்குள்ள நானே பார்த்து அதாவது அவங்களுக்குள்ள எந்த விதமான அந்த போட்டி பொறாமைகள்லாம் இல்லாமல் இருக்கும். எதார்த்தமான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாருக்குள்ளேயும் வரலாம். நண்பர்களுக்குள்ள வரலாம், அப்பா அம்மா கிட்ட வரலாம், யார்கிட்ட வேணுமோ வரலாம். அது இல்லாமல் ஒரு இத்தனை வருஷத்துல அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அவங்க மென்டலி ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் இல்லையா? மனசளவுல ஒத்து போற தன்மை இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து பெரிய விஷயம். அதோட கனி வந்து சின்ன வயசுலயே வந்து ஆ அந்த 2 தங்கச்சிங்களையும் அது ஒரு மாரி அது அ அ எனக்கு வந்து கனி கல்யாணம் பண்ணி நான் வந்து அப்படிலாம் வாழ்க்கைய வந்து இன்னும் ஒன்றும் இல்லையே என்ன பண்ணுறது அப்படிலாம் நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் வந்து வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப தைரியமாக ஓகே, எதிர்கொள்கிற ஓகே, ஓகே. ஒரு ஒரு பையனை தான் நான் வளர்ந்தேன். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு. அப்படி இருந்த நான் கூட கனி கல்யாணம் பண்ணி தனியாக அந்த ஃபஸ்ட்டு டே போகிற அன்னைக்கு நான் ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தனால ஒரு என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கை கனி வந்து போகுதை விட்டு விட்டு ஒரு அம்மா மாதிரி இருந்துட்டு போகுதே அப்படின்னு அந்த ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் அது அது விஜய் போகும்போது எனக்கு அது வரல. நிரஞ்சனி போகும்போது அந்த ஃபீலிங் வரல. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு. ஆனால் களி போகும்போது எனக்கும் வந்துச்சு, நிரஞ்சனிக்கும் வந்துச்சு, விஜய்க்கும் வந்துச்சு அந்த ஏன்னா ஃபீலிங். அந்த ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் அப்படி இருக்கும்போது. அக்கா, இது நீங்க ஃபீல் பண்ணீங்களா நீங்க? சார் இவ்வளோ இதுவா சொல்றாரு. ஆமா. அது தெரியுமே. நான் வந்து என்னோட புது வீட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். ரஞ்சினி கார் எடுத்துட்டு ஒரு இடத்துல போய் அழுதுட்டு இருந்துச்சு. அப்படியா? விஜய் அப்பா ரூம்ல அழுதுட்டு இருந்தாரு. விஜய் மொட்டை அப்படி ஒரு மாரி இவ ஒண்ணுமே இல்ல, பக்கத்து தெரு தான். ஓகே. பதன் ஓ! புரியுதுல்ல உங்களுக்கு? புரியுது, ஒரு புரியுது. பொண்ணு கல்யாணம் ஆகி போறது, ஒரு அம்மா மாதிரி இருந்த ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போறது வேற ஒரு விஷயம் இல்லையா? அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. இப்ப இவருக்கு எப்படி என்ன பண்ண போற மாரி எனக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படி ஒரு ஃபீலிங். எனக்கும் நம்ம ஒண்ணு நினைப்போம்ல, நம்ம இல்லாம இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஃபீலிங் தான். ஐயோ! விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்னு ஒண்ணு பார்க்க வந்துட்டோம். இனிமே தெரியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்மளது தான் தனியா நமக்குன்னு ஒரு லைஃப் உருவாகும். ஹஸ்பண்டு, குழந்தைங்க வரும். அப்படி அந்த ஒரு ஷிஃப்ட் இருக்குல்ல, அதை ஏத்துக்கிற ஒரு இதுதான். கனி இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை இல்ல. கனி அப்புறம் விஜய் கல்யாணம் பண்ணி போச்சு. அப்போ கூட அது தெரியல. அப்புறம் வந்து நிரஞ்சனியும் நானும் மட்டும்தான் வீட்ல இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா, அந்த கொரோனா பீரியட் யாரும் வர முடியாது அப்படிங்கும்போது, ஓகே, ஓகே. நாங்களே சமைச்சுக்குவோம், நாங்களே பண்ணிட்டுருவோம், எல்லாம் பண்ணிடுவோம்.
வீடு சுத்தம் பண்ணுறதுலேருந்து நானும் நிரஞ்சனியை மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருப்போம் எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது நிரஞ்சனி போகும்போது வந்து அது ஒரு அதாவது போகுது அப்படிங்கிறது சரி இனிமேல் நம்ம தனியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமே தவிர, கனி போகும்போது ஐயோ என்ன பண்ண போகிறோம்னு ஒரு பாதிப்பு வந்துச்சு இல்லையா, அந்த பாதிப்பு நிரஞ்சனி போகும்போது வரல. ஆனால் நிரஞ்சனி போகும்போது சரி கடைசியாக ஒரு துணை இருந்துச்சு, அதுவும் வீட்டுக்கு போகிறாங்க, நம்ம தனியாக இருக்க போகிறோம் அப்படின்னு. அது எவ்வளோ கூப்பிட்டு 3 பேருமே கூப்பிடுவாங்க என்ன, வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு, வீட்டில் வந்துடுங்கன்னு. நான் தான் சொல்கிறது இல்லை நான் தனியாக இருக்கேன், எனக்குன்னு நான் என்ன நினச்ச நேரம் தூங்குவேன், நினச்ச நேரம் எந்திரிப்பேன், நினச்ச நேரம் சமைப்பேன், நினச்ச நேரம் படிப்பேன். அதனால நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இல்லைடா நான் இப்படியே இருந்துக்கிறேன்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். அதுதான். இப்ப ஒரு கியூரியாசிட்டில கேட்கறக்காது. அந்த நெறைய படங்கள்ல அந்த அப்பா, பொண்ணு பாசம் அப்படிங்கிறத நெறைய அது குளோரிஃபை பண்ணி அது ரொம்ப எமோஷனலா அது இருக்கும். அந்த மாரி ஏதாவது ஒரு படம் பார்த்து நீங்க ஃபீல் பண்ணது உண்டாக்கா? அப்பா, பொண்ணு அந்த பாசம் மட்டும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த விஸ்வாசம் படத்துல லாஸ்ட்ல எல்லா படமுமே எல்லா அப்பா படம். பொண்ணு ரொம்ப கனெக்ட் ஆகும் ஆ, எங்களுக்கு. ஆ, பிகாஸ் ஆ. அப்பா வந்து உண்மையிலேயே நாங்கள் 3 பேரும் சொல்லுவோம் தாயுமானவர். அப்படி நிறைய இடங்கள் இருக்கு அப்பாவை பற்றி யோசிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும். அப்பா வந்து அப்பாவா இல்லாமல் அம்மாவா இருந்த இடங்கள் நிறைய நிறைய இருக்கு. அதனால அப்படி ஒரு படம் இல்லைனாலும் எங்களுக்கு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி அதான் சொல்கிறேன், எந்த படமாக இருந்தாலும் சரி. அப்பா பொண்ணு படம் ஓராயிரம் இருக்கு. அது எல்லாமே நிஜமாவே சொல்கிறேன். அதுவாக இருக்கட்டும், அந்த மகள்களை பெற்ற தந்தை அதுக்கு கூட விஜய் பெருசா ஒரு இது கூட போட்டிருப்பா. அந்த மாதிரி இருக்கிற எல்லா படங்களுமே எங்களுக்கு கனெக்ட் ஆகும் பிகாஸ் ஆஃப் அப்பா. அப்பா பொண்ணு இருந்தாலே போதும். போதும். இது மட்டும் போதுயா வேற என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஓகே. இப்போ சொன்னேன்லங்க நான் உங்களோட இன்ஸ்டா போஸ்ட் பார்க்கும்பொழுது ஒரு சில டைம் அது இருக்கும். டக்குன்னு ஒண்ணு பார்க்கணும் அந்த ஃபேமிலியா நீங்க எல்லாரும் இருந்த ஒரு வீடியோ எனக்கு உண்மையாவே அந்த வீடியோ நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன் தெரியல. மிஸ்கின் சார் சொல்ற மாதிரி இன்னும் ஒரு 1000 தடவை கூட பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரே இலையில போட்டு எல்லாரும் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்டு அது வந்து மோஸ்ட் ஃபேவரட் வீடியோ அது. அது வந்து அந்த மொமெண்ட் கிடைக்கும் போது எவ்வளோ அழகான மொமெண்ட்டுக்கு ஆகலாம். ஏன்னா தனி டைம் நம்மளுக்காக சார் மேல அழகா உட்காந்துருந்தாரு ஒரு இதுல. ஸோ அந்த மாதிரி தனி டைம் கிடைக்கும் போது அதுதான் சொல்றேன், இதுதான் வரும். இதுதான் இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை பேர் இதுக்காக ஏங்கும் போது நமக்கு ரொம்ப இயல்பா சாதாரணமா அது அமைஞ்சிருது இல்லையா. அது வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்க்கு இன்னும் வரப்போற அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்க்கு சார் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நீங்க எவ்வளவு சார் என்ஜாய் பண்ணுவீங்க? இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம், ஒவ்வொருத்தர் கல்யாணம் பண்ணி போனாங்க, என்னோட லைஃப்ல நான் இருக்கேன் அப்படின்னு. ஆனா அந்த மொத்தமா அந்த ஃபேமிலியா ஒன்று சேரும்போது ஒன்று இருக்கும் இல்லையா? திடீர் மகிழ்ச்சி அது. அந்த 3 பேரோட வந்து சேர்ந்துருது எப்போதாவது. அது வந்து அவங்க வந்து இந்த என்னோட பர்த்டே மிஸ் பண்ண மாட்டாங்க. என்ன வேலையாக இருந்தாலும் 3 பேரும் மத்தியானம் லஞ்சுக்கு போய் வந்துடுவாங்க. அது மாதிரி எப்போதாவது வந்துடுவாங்க. அந்த மாதிரி சேரும்போது எனக்கு வந்து சரி அந்த மொமெண்ட் அந்த விஷயம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்களோட சேர்ந்து பேசுகிறதுங்கிறது வந்து அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அது 2வது வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, ஸ்கூலில் கொண்டு போய் விடணும், பார்க்கணும், நிறைய வேலைகள் இருக்குது, அவங்களுக்குன்னா இருக்குது. அதனால் வந்து நான் அவங்கள வந்து என்ன பண்ணுறீங்க, அவங்களே சொல்லுவாங்க, அப்பா நான் வந்து உங்களை பார்க்கலப்பா பார்க்குறேன்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தான் பேசிக்குவோமே அப்படின்னு சொல்லுவேன். அதனாலலாம் அவங்க சேரும்போது அது மகிழ்ச்சியான விஷயம். அவங்க வராத போது அதெல்லாம் வந்து ஒரு குறையாக என்னை பார்க்குறது இல்லை அப்படிங்கிற குறையெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. என்னுடைய ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒரு அப்பாவாக வந்து நான் அவங்க 3 பேருக்கும் ஒரு விஷயம் தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். 3 பேருக்கும் ஒரு விஷயம் தான். ஏன்னா எனக்கு வந்து ஐ எம் 71 71 வயசில் நான் மாத்திரை போடாமல் தூங்குறேன் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த 3 பேரும் தான் காரணம். அப்படியா சார்? ஆமாம். அவங்க சரியாக அழகாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் எனக்கு எந்த விதத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னை அந்த தூங்க சந்தோஷம். மகிழ்ச்சியா இருக்கேன், நான் மகிழ்ச்சியா தூங்குறேன். அதுக்கு இவங்க நல்லா இருக்கிறது காரணம். இல்லை அவங்க அது மேஜர் ஃபேக்டர் இல்லை? இல்லை எனக்கு வந்து ஐயோ இந்த பொண்ணு என்ன இந்த பிரச்சனையில் இருக்கா, அந்த பொண்ணு என்ன, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரி நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், நான் ஒரு 10 வயசு பையனுக்கு அல்லது 5 வயசு பையனுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குமா வாழ்க்கையில், அந்த மாதிரி இப்போ என்ன வச்சுருக்காங்க. எனக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை. நான் பாட்டுக்கு எந்திரிக்கலாம், நான் நினச்ச நேரத்தில் எந்திரிக்கலாம், நினச்ச நேரத்தில் சாப்பிட்லாம், நினச்ச நேரத்தில் தூங்கலாம், நினச்ச நேரத்தில் படிக்கலாம், தேவைன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு அது மாதிரி வச்சுருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை இவங்க 3 பேரும் கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அது ஒரு அப்பாவாக வந்து கிடைக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு வந்து அது கிடைக்காது சார். நிறைய பேருக்கு ரேரு, இதெல்லாம் ரொம்ப ரேரு. இதெல்லாம் அது 3 பொண்ணுங்களை பெற்றுட்டு சினிமாவில் உட்காந்துட்டு சந்தோஷமாக 71 வயசில் படுத்தா தூக்கம் வருதுன்னு சொல்கிறது வந்து ஒரு அது வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு திருஷ்டி சுற்றி போட வேண்டிய விஷயம்னு சொல்லுவாங்க கிராமத்தில். எனக்கு அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. அது சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதனால சொல்கிறேன். அதுக்கு அந்த 3 பேருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும்.
சூப்பர் காம்ப்ளிமெண்ட் அதுக்கு. ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு மொமெண்ட்டு. நான் கேள்வி கேட்டேன். இந்த இன்டர்வியூல தான் ஐ திங்க் கனியக்கா ரொம்ப கம்மியாக பேசியிருக்காங்க. ஏன்னா பேச விட்டு அழக பார்த்துருக்காங்க அது ஆமா, அப்பா அப்படிங்கிறது. ஓகே, ஒரு கொஸ்டின், ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் மாறி மாறி கேட்டுக்கணும் அப்படின்னா சார் அக்காட்டையும், அக்கா நீங்கள் அப்பாட்டையும் என்ன? எனக்கு மூளை அப்படிலாம் வேலை செய்யாது. சரி, ஃபர்ஸ்ட் சார் அக்காட்டை ஒரே நான் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பேன். இப்போ நான் படிக்கும்போதெல்லாம் ஒரு வாழ்க்கையை பார்க்கும்போதெல்லாம் நான் வந்து யோசிப்பேன். என்ன யோசிப்பேன் அப்படின்னா, நகர்த்தி கொண்டு போகும். ஒரு கேரக்டர், ஒரு வாழ்க்கை தான் நகர்த்தணும். எந்த புள்ளியிலிருந்து வாழ்க்கை உன்னை நகர்த்தி கொண்டு வந்து கதை சொல்ல வைத்திருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஏதோ ஒரு நாள் அம்மா போடும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்மள தான் ரூமில் வச்சுடுவாங்கல்ல. ரொம்ப எனக்கு போர் அடிக்குது. அந்த ரொம்ப போர் அடிக்கும்போது என்னமாவது பண்ணணும். சரி, எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு படிக்கிற பழக்கம் அப்படிலாம் வந்தது கிடையாது. எங்கள் அப்பா மூலமாக தான் வந்தது. அப்போ எனக்கு போர் அடிக்குதுன்னு போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ரொம்ப உடம்பு முடியாதப்போ ஒரு புத்தகம் படிக்கலாம். ரொம்ப பெருசாக ஒரு புத்தகம் இருக்கணும். ஏன்னா எனக்கு ஐ நீட் டு கில் த டைம் அப்படின்னும் போது நான் எடுத்த ஒரு புத்தகம் பொன்னியின் செல்வனா இருந்தது. ஓகேவா? அந்த பொன்னியின் செல்வன் எனக்குள்ளே ஏற்பட்டின தாக்கம், எனக்குள்ள இங்கேருந்து அங்கே போகிறேன், அங்கே விழுறேன். அதுவும் சார்கிட்ட இருந்தது. அப்பா கிட்ட அது வந்து Rackல இருந்து. பைண்ட் பண்ண ஒரு பிங்க் கலர் பைண்ட் பண்ணப்பட்ட ஒரு புத்தகம் அது. ஓகேவா? நான் ரொம்ப வேற வழியே இல்லை, டைம் கில் பண்ணணும்னு தான் அது படிக்க ஆரம்பிக்கிறேன். பட் அது எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள், சந்தோஷம், ஹாப்பினஸ், அழுக, வருத்தம், ஆச்சரியம், இது எல்லாத்தையும் உடனே எனக்கு யாருக்கோ சொல்லணுன்ற ஒரு மூடு வருது இல்லை. அது எங்கேயோ நான் அடக்கி வச்சு எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஊருக்கெல்லாம் போகும்போது இது கேள, இந்த கதை சொல்கிறேன் கேளுன்ற நீ உயிர் எடுத்து வந்து சொல்லுவேன். ஸோ ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையுது, வாழ்க்கை அமைச்சு கொடுக்குது. அதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எங்கேயோ எழுதப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். அக்கா, உங்களுடைய கேள்வி. அப்பா, நீங்கள் வந்து டிரெக்டர் ஆகாமல் இருந்திருந்தீங்கன்னா வேற என்னவா இருந்திருப்பீங்க? உங்கள் ப்ரொஃபஷன் வேற என்னவா இருந்திருக்கும்? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து ஆசைப்படுறது வந்து 1ஆம் கிளாஸ் வாத்தியாராக போகணும்னு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அதில் என்ன ஒரு விஷயம், அந்த ஆசை வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இருந்துச்சு. சரி. அதில் என்ன காரணம் என்னென்னா, இப்போ தான் உங்களுக்கு எல்கேஜி யூகேஜிலாம், அப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்போ உள்ளே வரும்போது எல்லாம் ப்ளைன் பேப்பராக வரும், அந்த மனங்கள்லாம். அதில் நம்ம என்ன பதிவிக்கிறோமோ அந்த பதிவு தான் வந்து அந்த குழந்தைங்களை வந்து கொண்டு போகும். பட் 2 விஷயத்தை வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்த விஷயம் வந்து, ஒன்று சின்ன வயசுலேருந்தே சினிமா. அது ஏன்னே தெரியாது, காரணமே இல்லை. அதுதான் சொல்கிறேனே, எந்த காரணமுமே இல்லாமல் அந்த ஸ்க்ரீனில் நம்ம பேர் வந்தால் எப்படி இருக்கும்னு நான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போய் படிக்கும்போதே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது அப்படி இல்லாத போது நான் வந்து முதுகலை படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு அரசியல் ரொம்ப பிடிக்கும். சில விஷயங்களில் வந்து மனசாட்சிக்கு விரோதமாக காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துடுமோ அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து இதை நான் வந்து எனக்குள்ள ஒரு டிபேட்டாகவே வச்சு நான் வந்து ஒரு சில நாட்கள் எனக்குள்ளே நான் வந்து பண்ணியிருக்கேன். சினிமாவா அரசியலான்னு பண்ணியிருக்கேன். அந்த வயசில், என்னுடைய 20-21 வயசில் அதை நான் நடந்திருக்கேன். அதற்கான காலகட்டங்கள் அப்பொழுது வெளியில் நடந்துச்சு. அதை பேசினோம்னா அந்த அரசியல் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணால் வேண்டாம், சினிமாவுக்கு போயிடுவோம். ஒரு 27 வயசாகும்போது எனக்கு வந்து 2 குழந்தைங்க. அப்போ எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முறை மதுரைக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது, பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கும்போது, காலையில் ஒரு 6 மணிக்கு அந்த பஸ் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் வழியாக எதுக்கோ வர்றேன். அப்படிங்கும்போது திடீர்னு இந்த ஊரில் ஏதோ நாடி ஜோசியம் பார்க்குறதா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன், பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். சரி, அந்த டாபிக்குள்ளே போவேன்னா, அதில் நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இல்லைன்னா, அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் ஜோசியத்தையும் படித்தேன். இடைவிடாது ஒரு 6 மாதம் அந்த புத்தகங்களோட மட்டுமே அலைஞ்சு, கண்டவங்கள்ட்டெல்லாம் ஜாதகம் வாங்கி உட்காந்து அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, இதுவுமே நமக்கு வேண்டாம், இதை ஒதுக்கி வச்சுருவோம், இது வந்து இதெல்லாம் நம்ம கேரியர், நம்ம இதுக்காக வரல அப்படின்னு. பட் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் பார்க்கும்போது, அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் சினிமாவில் 27 வயசு முடிய போகும்போது 2 பெண் குழந்தை இருக்கும், நீ வந்து இதை பார்ப்ப, அதனால் உனக்கு தலையெழுத்து சினிமா தானே அதில் இருந்துச்சு. கேக்கா, ஒரு கேள்வி 3-4 ஆன்சர் கிட்ட போயிட்டு வட்டேன் ப்ரொஃபஷனு. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு?
நிறைய அப்பா சின்ன வயசுல எங்களுக்கு என்னன்னா, அப்பா எப்பயாவது வீட்ல ஃப்ரீயா இருந்தாருன்னா எங்களை உட்கார வச்சு நிறைய பேசுவாரு. புரியுதா புரியல, ஆனா எங்க அப்பா பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் புரியுதா? உண்மையா. நாங்க 3 பேரும் உட்காந்துட்டு கேட்டுட்டே இருப்போம். ஸோ அது அந்த ஒரு விஷயமே எங்களுக்குள்ள நிறைய விஷயம் தெரியாமலே உள்ள போயிருக்கோம்ல. நான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவேன். வந்து பசங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது போய் உள்ள உட்காந்துரும். ஏதோ ஒரு இடத்துல தேவையானப்போ அது வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படிதான் உள்ள வந்திருக்கும். அங்க கதை சொல்லி அவ்வளவு அவங்க கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கா இல்ல? அரோரா இவங்கெல்லாம் திடீர்னு எனக்கு சிவகாமி சபதம் சொல்லுன்னு சொல்லி அது கூட நான் சொல்லியிருக்கேன் சும்மா. அது நடந்திருக்காங்க. ஆனா நான் அந்த இடத்த அதுக்கானதா யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ணல. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic. We love homestay. A touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfectான homestay. For booking www.welovehomestay.com. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.